அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த புண்ணிய வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? மகனே, நான் உனக்கு செவி கொடுக்க வேண்டுமா? மகளே, நான் உனக்கு செவி கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஜெபத்தினால் எனக்கு நீ தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறே, உனக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா? உனக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் ஒரு கடிதத்தின் மூலியமாய் பாபிலோன் ராஜாக்களுக்கு எழுதி அனுப்புகிறார். சிறைப்பட்டு போய் இருக்கிற ஜனங்களுக்கு அனுப்புகிறார். அநேகர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பொழுது, அவர்கள் சிறையிருப்புக்குள் இருக்கும் பொழுது, அவர்களை விடுவிக்க ஒருவரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடிதத்தை எரேமியா தீர்க்கதரிசி அழகா எழுதி நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொடுக்க சொல்லி அனுப்புகிறார். எதற்காக அந்த கடிதத்தை எழுதினார் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேகர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேத வசனம் தேவையா இருக்கிறது. அவர்களை விடுவிக்கிறதற்கு ஒரு வேத வசனம் தேவையா இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த காலை வேளையில எப்படி எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கடிதத்தை எழுதி சிறைப்பட்டு போனவர்களிடத்தில் அனுப்பினாரோ, அதே போல அந்த மகாபெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராக ஒரு வேத வசனத்தை அனுப்புகிறார். அந்த வேத வசனம் நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிச்சயமாய் அவர் உங்களுடைய சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றுவார். எப்படி மாற்றுவார் என்று கேட்டால், நீங்க அநேக காரியத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய சஞ்சலங்களையும் இன்னும் இருக்கிற அநேக தேவைகளையும் அவருக்கு நீங்கள் கிரயமாய் தெரியப்படுத்த வேண்டுமா? அதாவது சிறைப்பட்டு போன அந்த ராஜாக்களும் சரி, சிறைப்பட்டு போயிருக்கிற அநேக ஜனங்களும் சரி, அவரை கிரயமா தேடவில்லை என்று சொல்லி அநேக காரியத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், இன்னும் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கடிதத்தின் மூலமாய் அந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார். அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனமாய் எழுதியிருந்தது? அந்த வேத வசனத்தை நிதானமாய் கவனித்து பாருங்கள். இந்த வேத வசனம் உங்களுக்கும் தான், உங்கள் பிள்ளைகளுக்கும் தான், உங்கள் குடும்பத்திற்கும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரயமாய் ஒரு சுவிசேஷத்தின் மூலமாய் கடிதத்தை அனுப்புகிறார். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிரயமாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது அதிக நிச்சயம். வாசிக்க கேட்போமா? அந்த வேத வசனத்தை நிதானமாய் கவனமாய் வாசித்து பாருங்கள். உடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வது அதிக நிச்சயம். வாசிக்க கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படிங்கிறார். எப்போ அவர் செவி கொடுக்கிறார் தெரியுமா? நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு நேராய் கூடி வந்து, குடும்ப ஜெபத்திற்கு கூடி வந்து, ஆலய உபவாச ஜெபத்தில் கூடி வந்து அவரை நோக்கி அநேக காரியத்தில் தெளிவாய் கிரயமாய் விண்ணப்பங்களை செலுத்தும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பார். அந்த வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டுமா? எப்படி தெரியுமா தொழுது கொள்ள வேண்டுமா? உண்மையும் உத்தமமாய் அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து நீங்கள் அவர் உண்மையும் கிரயமாய் தொழுது கொள்ளும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் சிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறையிருப்பு என்கின்ற வியாதியில நீங்க அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க ஒருவருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது
உங்களுக்காக அவருடைய செவியை திறந்த வண்ணமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் சிங்காசனத்தின் மத்தியில். நீங்கள் அந்த சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஜெயபலமானவருக்கு நேராய் உங்களுடைய தொழுகைகள் கிரயமாய் விண்ணப்பத்தோடு நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய தொழுகையை அவர் கேட்பாராம். எதற்காக நீங்கள் அந்த தொழுகையை பண்ணுகிறீர்கள் என்று அவர் பார்ப்பாராம். அந்த தொழுகையில் என்ன விண்ணப்பம் வருகிறது என்று அவர் பார்ப்பாராம். அதற்கு முன்பதாக நீங்கள் உண்மையும் கிரயமாய் அவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு அவர் எப்படி செவி கொடுப்பார் என்றே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் விண்ணப்பம் செய்கிறேன், கர்த்தர் கேட்கிறாரா? நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே, என் பாடுகளை அவர் பார்ப்பாரா? நான் இவ்வளவு பெரிய சஞ்சலத்தில் அகப்பட்டு நான் கண்ணீர் விட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாரா? இதுவரைக்கும் என்னை தத்தளிக்க விட்டுவிட்டு அவர் மறந்து போனாரே என்று அநேக பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு செலுத்துகிற விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கிரயமா இருக்க வேண்டுமா? நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் உண்மை இருக்க வேண்டுமா? நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா? நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயம் முழுவதும் கிரயமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை கிரயமாய் இருக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு பரத்துக்கு நேரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட துன்பத்தில் அகப்பட்டிருக்கிறேன், என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை அப்பா, தயவு செய்து என்னை விடுவீங்கள் என்று கிரயமாய் நீங்கள் கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் என் ஆண்டவர் மாற்றுவது அதிக உறுதி. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் ஜெபத்தை கிரயமாய் பண்ணாமல் இருப்பீர்களானால் இனியாவது ஜெபத்தை கிரயமாய் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சமாதானமான ஒரு நினைவுகளை நினைத்து வைத்திருக்கிறாராம். அந்த சமாதானமான அந்த நினைவுகளை, சமாதானமான ஆசீர்வாதத்தை, சமாதானமான விடுதலையை, சமாதானமான சுகத்தை, சமாதானமான மேன்மையை, சமாதானமான வேலையை நீங்க வாங்கணும்னா நீங்கள் கூடி வந்து, இதற்குத்தான் அநேக பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லுவது, அநேக நேரத்தில் குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள், குடும்ப ஜெபம் பண்ணுங்கள், காலையில் குடும்ப ஜெபம், இரவில் குடும்ப ஜெபம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன்? நீங்கள் கூடி வந்து குடும்ப ஜெபத்தில் கிரயமாய் தொழுது கொண்டு என் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பத்தை பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க என் அண்ட சராசரத்தை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினுடைய காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறதா? அவர் காதிலே உங்களுடைய சத்தத்தை கேட்பாராம். அவர் காதிலே உங்களுடைய விண்ணப்பத்தை தெளிவாய் கேட்பாராம். அந்த விண்ணப்பத்திற்கு கிரயமாய் பதில் அனுப்புவாராம். அந்த பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு பதிலா இருக்கும் என்று அவர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு சஞ்சலம், அநேக பிள்ளைகளுக்கு பாடுகள், அநேக பிள்ளைகளுக்கு துக்கம், அநேக பிள்ளைகளுக்கு நெருக்கம், அநேக பிள்ளைகளுக்கு மரண வேதனைகள், மரண வியாதிகள், மரண கண்ணிகள், அநேக காரியத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒன்னே ஒன்று நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். என் தெய்வத்தினிடத்தில் கிரயமாய் வந்து முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்த்து உண்மையும் உத்தமமாய் தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய அனைத்து விண்ணப்பத்திற்கும் பதில் இறங்கி வருவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் கூப்பிடுங்கள் என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய செவி திறந்த வண்ணமா இருக்கிறது என்று இந்த உயிருள்ள வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து பாருங்கள், நிச்சயமாய் உங்களுடைய தொழுகைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுப்பது அதிக நிச்சயம். அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறாராம். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பாராம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? உங்க சிறையிருப்பை நான் மாத்தணுமா? உங்களுடைய கண்ணீரை நான் மாத்தணுமா? இன்னும் என்னென்ன காரியத்துல நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வேலையில சிறையா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சிறையா? இன்னும் பிள்ளை பாக்கியத்துல சிறையா? இன்னும் உங்களுடைய வேலையில அநேக காரியத்தை பார்க்க முடியாம, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம சிறைப்பட்டு போய் இருக்குதா? உங்களுடைய பிசினஸ் சிறைப்பட்டு போய் இருக்குதா? இன்னும் முன்னேற்றம் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறைப்பட்டு போய் இருக்கிறதா? நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய தொழுகையை விண்ணப்பத்தோடு என் தெய்வத்துக்கு உண்மையும் கிரயமாய் தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய தொழுகையை அவர் கேட்பாராம், உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பாராம். அதற்கென்றே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கென்று 7 முறை புடமிடப்பட்ட இந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடிதமாய் வருகிறது. இதுதான் சுவிசேஷத்தின் கடிதம். இந்த சுவிசேஷத்தின் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் கூடி வந்து நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்து உண்மையும் உத்தமாய் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய தொழுகையை அவர் கேட்பார். அவருக்கு முன்பதாக ஒரு உண்மை இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள், உண்மையும் உத்தமாய் என்னை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை எவன் தொழுது கொள்ளுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறதற்காக அவருடைய செவியை திறந்த வண்ணமாய் வைத்திருக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? தயவு செய்து குடும்பமாய் கூடி வந்து என் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை செலுத்தும் பொழுது அவர் சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட்டி உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து அவரை நோக்கி உண்மையாய் தொழுது கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு நேர் கிரயமாய் செலுத்தி பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுத்து என்னத்தை விண்ணப்பத்தில் தெரியப்படுத்துறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பரிசுத்தமும் உண்மையும் உத்தமாய் நடந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் அவர் செவி கொடுப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எதற்காக உங்களுடைய 7 முறை புடமிடப்பட்ட இந்த புண்ணிய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராய் அனுப்பினீரோ எனக்கு தெரியாத ஆண்டவரே. உண்மையும் கிரயமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்மை தொழுது கொண்டு உமக்கு நேராய் விண்ணப்பங்களை ஒருவேளை செலுத்தியிருப்பார்களானால் அந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. அதை அப்படியே பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வாசிக்கிறது போல அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்கப்பா, ஆற்றுங்கப்பா, சமாதானத்தோடு நடத்துங்கப்பா. இது கூடி வரும்படி நீர் இந்த வேத வசனத்தின் மூலமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். குடும்ப ஜெபத்தை எப்படி பண்ணணும், ஆலயத்தில் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றையும் இதுல நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க செவி கொடுத்து எல்லா அங்கலாய்ப்பையும் நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தத்தளிப்பையும் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரண கண்ணிகளை விளக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரண பயத்தை நீங்க விளக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பாராக.